Hi friends, welcome to my YouTube channel ESM Thabis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா நேத்து நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தோம் ECHS பத்தி செல்ஃப் டிக்ளரேஷன். அதுக்கான லெட்டர் நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறமேலு நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறதுக்கு தாமதமாயிருச்சு. இந்த வீடியோவில் நேற்று போட்ட அந்த வீடியோவோட கேன்சல் தான். ஏன்னா அந்த லெட்டர் வந்து இப்போ ECHS சைடில் இருந்து அதை வந்து நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இப்போ அந்த லெட்டரை போடுறேன், நீங்கள் பாருங்கள். நேற்று ரொம்ப பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கேள்விகள் வந்துச்சு, சார் இது எல்லாரும் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, என்ன ஏன் நிப்பாட்டி வச்சாங்க அப்படின்னு. இதுக்கான ஃபுல் விளக்கம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ECHS நம்ம கார்டு அப்ளை பண்ணும்போதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம எல்லாம் வச்சு தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணும்போதே அதில் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருந்துச்சு. ஆனாலும் நார்த் இந்தியாவில் ஒரு சில இடத்துல அதை மிஸ்யூஸ் பண்ணி அதில் நிறைய பேர் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும்னு. ஆனால் அதை இப்போ நிப்பாட்டிட்டாங்க, சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்க. அடுத்து ஃபர்தராக ஏதாவது ஆர்டர் வர வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் அந்த லெட்டரை வந்ததை இப்போ அந்த லெட்டரை அவங்களே ECHS ஹெட் குவார்ட்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏதாவது அப்டேட் வந்தால் நம்ம இமீடியட்டாக கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். சரியா, நிறைய பேர் நேற்றே போய் கமெண்ட் போட்டாங்க. நீங்கள் கமெண்ட் போட்டுருவீங்க, ஆனால் லெட்டர் வரதுக்கும் அதை நாங்கள் வீடியோவாக எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் செஞ்சு உங்ககிட்ட வரதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். எங்களுக்கும் நிறையா வேலைகள் இருக்குது. லெட்டர் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இமீடியட்டாக ஃபார்வர்ட் ஆயிரும். ஆனால் யூடியூப்பை பொறுத்தளவு நம்ம வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி செஞ்சு அதை அப்லோடிங் செஞ்சு உங்ககிட்ட வரதுக்கு ஒரு செட்டன் டைம் பீரியட் ஆகும். அதனால தான் நேற்று வந்த லெட்டருக்கு நம்ம இன்றைக்கி போடுறோம். சரியா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை லெட்டரை பற்றி போட்டிருந்தாங்க, நீங்கள் லேட்டாக போடுறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன். சரியா சார்? அதே மாதிரி இந்த ECHS பற்றி ஒரு 3 days முன்னாடி பார்லிமெண்ட்டில் நம்மளோட டிம்பிள் யாதவ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யூபியை சேர்ந்த டிம்பிள் யாதவ், நம்மளோட சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்தவங்க. அவங்க இந்த ECHSல இருக்கிற பிரச்சனைகளையும் அந்த ஹாஸ்பிட்டல்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க பார்லிமெண்ட்டில் பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோவும் வைரவாச்சு. டிம்பிள் யாதவ் வந்து நம்ம மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவ் அவங்களோட ஒய்ஃபு. அவங்க பார்லிமெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ECHS அந்த சிஸ்டத்தில் வந்து பல கோடி ரூபாய் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மத்திய அரசாங்கம் மற்ற சிஸ்டத்தை பார்க்குற மாதிரி ECHSஸை பார்க்க மாட்டேங்குது. அதனால் எம்பல்டு ஹாஸ்பிட்டல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இப்போ பணம் கொடுக்கறதுல நிப்பாட்டினதால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை அவங்க பார்லிமெண்ட்டில் வச்சுருந்தாங்க. துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட அந்த அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சீக்கிரமாக அந்த பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டை ECHSக்கு த்ரூ எம்பல்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை சீக்கிரமாக கொடுத்து எல்லா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தடையில்லாமல் பண்ணணும். அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க முடியல, இல்லை வேறு ஏதாவது நம்ம வெளியே இருந்து வாங்குகிறோம், மருந்து மாத்திரை வாங்குகிறோம் அப்படின்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் பில்லை வச்சு. அப்போ அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிட்டும் கிளைம் ஆகாமல் இருக்குது. எம்பல்டு ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம கொடுக்காமல் இருக்கோம். அதனால் அதை நம்ம சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோவும் நான் போடுறேன், நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. Under ex-servicemen contributory health scheme, I am given to understand that presently the scheme is facing a shortfall of more than 5,000 crores. Moreover, since September 2023, the fund allotment to the scheme has been erratic and scarce compared to the projected requirements. The central government health scheme, the CGHC, in spite of having a higher per capita expenditure, does not face any issues and continues to be well funded, which is much appreciated. But at the same time, this is leading to humiliation and discrimination against the ECHS patients in impaneled hospitals. At times, if in one family, in one friend circle or community, there is a CGSC, ECHS, a state, ESI or PSU members, when all of them approach the same impaneled hospital, இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. நம்மளோட எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக மெம்பருக்கு வந்து சேர்ந்துடும். வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.